கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்த திருச்சபை குடும்பங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இன்ப நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் வேலையில் மனமகிழ்ச்சியாக இருக்கிற நாம் நம்முடைய மனமகிழ்ச்சியை மற்றவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்படியாய் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கரங்களை கொடுத்து ஒரு ஓய்வு நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாங்களா? நிபந்தனை எனக்கும் உரியது இல்லைங்களா, அதனால தான் அதை நிறைவேற்றி விட்டேன். சரி, இந்த வார தேவ செய்திக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நான் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தேன். ஒரு நபர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். ஃபோன் பண்ணி சில விஷயங்களை ஊழியம் சார்ந்த காரியங்களை கொஞ்சம் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தார். பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு வார்த்தையை சொன்னார். உனக்கு என்னப்பா, நீ ஒரு பெரிய சர்ச்சில் இருக்கிற, உனக்கு வாரம் சந்தோஷமாக இருக்கும், உங்களை எல்லாரும் யூடியூப்பில் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொன்னார். ஆமாம், அதெல்லாம் வாய்க்கிறவங்களுக்கு தான் வாய்க்கும், நமக்கெல்லாம் வாய்க்குமா அப்படின்னு சொன்னார். அவருடைய பேச்சினுடைய காரியத்தை நான் சற்று புரிந்து கொண்டேன். எதற்காக அவர் சொல்கிறாரு என்பதையும் நான் அறிந்து கொண்டேன். உங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண ஆள் இருக்குது, அதனால் நீங்கள் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பேசினார். அவர் பேசிட்டு கடந்து போயிட்டார். என் உள்ளத்துக்குள் பாரம் எழும்பியது. 4 நாட்களாக என் மனைவிக்கு மட்டும் தான் தெரியும் நான் எத்தனை மணிக்கு தூங்குறேன் அப்படின்னு. எல்லாம் நினைக்கிறாங்க ஏதோ இவங்க பக்கம் நின்னா எங்கே வந்துடலாம் அங்கே வந்துடலாம், அதெல்லாம் உலக பிரகாரமான காரியம் இல்லை. இந்த 4 நாட்களாக என் உள்ளத்தை ஒரு செய்தி அழித்து கொண்டே இருக்கிறது. அந்த அழித்து கொண்டிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எருசலேமில் துவங்கிய ஊழிய பணி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து. எங்கே ஸ்டார்ட் ஆகுதுங்களா ஊழிய பணி? எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இந்த வசனம் 4 நாட்களாக என் இருதயத்தை பிரித்து எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் வீட்டுக்கு போவேன், 10 நிமிஷம் தான் உட்கார முடியும் என்னால், அதுக்கு மேலே வீட்டில் உட்கார முடியாது. திரும்பவும் சர்ச்சுக்கு வருவேன், திரும்பவும் இங்கே ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு போவேன், திரும்ப ஒரு அரை மணி நேரம் வீட்டில் இருப்பேன், திரும்பவும் சர்ச்சுக்கு வருவேன். எனக்கா புரியாத ஒரு கேள்வி, என் உள்ளத்தை ஏதோ ஒன்று அழுத்தி கொண்டிருக்கிறது, ஆனால் என்னன்னு புரியல. ஆண்டவரே, நான் என்னதான் செய்யட்டும், என்ன பாரம் என் இருதயத்தை இப்படி தொலைத்து எடுத்து கொண்டிருக்குதுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது நேற்று காலையில் என்னால் அந்த வேதனையை தாங்க முடியல. ஆண்டவர்கிட்ட மனம் விட்டு அழுதேன். என்னதான் ஆண்டவரே பாரத்தை கொடுக்குறீங்க, எனக்கு புரியலை, எனக்கு புரிகிறபடியாச்சும் பேசுங்க ஆண்டவரே. உலகத்தின் மனிதர்கள் என்னை பார்க்கிற விதமாக நீங்கள் என்னை பார்க்குறீங்களா? அவர்கள் சொன்ன வார்த்தையின்படி தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அவங்க பார்க்கிற விதம் தான் என்ன நீங்கள் கொண்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ ஒரு விஷயத்தை ஆண்டவர் நினைவுபடுத்தினார். பா, உலகத்துக்குரியவன் உலகத்துக்கான கவலையப்படுறான், நீ ஆண்டவருக்குரியன்னா உன் கவலை எதன் மீது இருக்கணும்? ஆண்டவரின் மீதில் இருக்கணும். எனக்கு ஒரு பாரம் உண்டு, அந்த பாரத்தை நான் பேசுகிறேன், நீ முழங்கால் போடு அப்படின்னார். முழங்கால் போட்டு ஆண்டவருடைய பாரத்தை என் கரங்களால் வாங்க ஆரம்பித்தேன். வெளிப்படுத்தின ஒரே ஒரு வசனம் இதுதான். எருசலேமில் துவங்கிய அந்த ஊழிய பணி இன்னைக்கு எங்கே வந்து நிற்குதுன்னு ஒரு வார்த்தை ஆண்டவர் எனக்கு முன்னாடி ஒரு கேள்வியை வச்சாருங்க. எருசலேமில் ஊழியத்தை நான் தொடங்கிட்டேன், பெந்தகோஸ்தே அனுபவத்தோடு தொடங்கப்பட்ட இந்த ஊழிய பணி இன்னைக்கு எங்கப்பா வந்து நின்றுகிட்டு இருக்குது? ஆண்டவரே, எனக்கு புரியல, புரிகிற மாதிரி பேசுவீங்களா? பேசுகிறம்பா. எருசலேமில் தொடங்கின அந்த ஊழிய பணி யூதேயா சமாரியா, யூதேயா சமாரியாவை கடந்து உலகத்தின் கடைசி பரியந்தமும் இந்த செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய பாரம். ஆனா எருசலேமில் தொடங்கி அந்த ஊழிய பணி இன்னைக்கு இந்த நாகர்கோயில் பகுதியில் கல்லடியான் கோணத்தோடு வந்து நிக்குது. ஆண்டவருடைய பாரம் கல்லடியான் கோணத்தை தொட்ட இந்த செய்தி ஏன் இந்த பகுதியை விட்டு கடந்து போகாம இருக்குது? அங்கு துவங்கிய அந்த ஊழிய பணி இங்கவே வந்து நின்று கொண்டிருக்கிறது.
இதை கடந்து போவதற்கான என்ன திட்டத்தை உன் கரங்களில் வைத்துக் கொண்டிருக்கிறாய்? இந்த சுவிசேஷ பணி மற்ற இடங்களிலும் அறிவிக்கப்படுவதற்கு உன் வாழ்க்கையில் செய்த தியாகம் என்ன? ஆண்டவர் எனக்கு 1 வருஷம் கொடுத்தாருங்க இந்த சபையில். 1 வருஷமா நான் இருந்துகிட்டு இருந்தேன். இந்த 1 வருஷமா தேவன் எனக்கு முன்னாடி வைத்த கேள்வி எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். எத்தனையோ சம்பவங்கள் என்னை சுத்தி நடக்கலாம், எத்தனையோ காரியங்கள் எனக்குள்ளாகவும் இருக்கலாம், ஆனால் தேவன் நியமித்த ஊழியத்தை முடிப்பதற்கென்று காலம் இருக்கிறது. அந்த காலம் முடிவதற்கு முன்பதாக தேவன் நம் மத்தியில் ஒப்படைத்த பொறுப்பை நிறைவேற்றி ஆக வேண்டும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு இயேசுவை அறியாத எத்தனையோ மக்கள் உலகத்தில் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை உணராத எத்தனையோ மக்கள் அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமில்லாத மரணம் உலகத்தில் தினம் தினம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் மனுஷனுக்கு இருக்கிற ஒரே ஒரு நிச்சயம் என்ன தெரியுங்களா? கிறிஸ்து இயேசுக்குள்ள மரிச்சா உயிர்த்தெழப்படுவாங்க, அவ்வளவுதான். இல்ல, ஒருவேளை கிறிஸ்து இயேசுக்குள்ள மரிக்காத மனிதனுடைய நிச்சயம் என்னங்க? அவர்களுக்கு என்ன நிச்சயத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க? நீங்கள் நானும் யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் இந்த சுவிசேஷ பணியை துவங்கின நோக்கம் ஏதோ ஒரு நபரோடு அது நின்று விடுவது கிடையாது, ஏதோ ஒரு இடத்தோடு அது நின்று விடுவது கிடையாது. அதை தாண்டி உலகத்தின் கடைசி பரியந்தமும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது பரலோகத்தின் பாரம், பரலோகத்தின் வாஞ்சை. நீங்க நல்லா யோசிங்க. இந்த கல்லடியான்குளம் திருச்சபைக்கு தேவன் திட்டம் இல்லாம எந்த காரியத்தையும் செய்வது கிடையாது. நான் பல நேரங்களில் ஆண்டவரை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே, எங்க திருச்சபையில் ஒரு மீடியாவை கொண்டு வந்தீங்க, எதுக்கு மீடியா? எதுக்கு? ஆண்டவர் எதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்? இதன் மூலமாய் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அப்ப மீடியாவை மட்டும் போனா போதுமா? இந்த மீடியாவை பார்க்காத எத்தனை மக்கள் நம்மளை சுற்றி இருந்துகிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுங்களா? இக்கட்டு காலத்தை நோக்கி ரொம்ப வேகமாய் நெருங்கி கொண்டிருக்கிறோம். உபத்திரவத்தின் காலங்களை நோக்கி வேகமாய் விரைந்து கொண்டிருக்கிறோம். காலங்களும் சூழ்நிலைகள் நமக்கு அடையாளத்தை காட்டிக் கொடுக்கிறது. எவ்வளவு காலம் இந்த பூமியில நீங்களும் நானும் சுதந்திரத்தோடு சந்தோஷத்தோடு ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்ய முடியும் என்று அறியாத ஒரு சூழ்நிலை வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த சமாதானத்தின் காலத்தில், இந்த சந்தோஷத்தின் காலத்தில் சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நீங்களும் நானும் இன்னைக்கு அந்த சுவிசேஷ பணிக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் ஆண்டவருடைய கேள்வி. இது எதையுமே உங்ககிட்ட பேசல, என்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு. ஒரு நாள் நைட்டு 2 மணி உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சர்ச்சு உள்ள 2 மணிக்கு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாங்க? நான் ஒரு கோர்ஸ் படிக்கிறேன். படிக்கும்போது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறேன். உன்னுடைய பலன் எல்லாம் எதற்காக செலவிடப்படுகிறது என்பதை யோசி அப்படின்ற ஒரு கருத்து. உன்னுடைய நேரம் எல்லாம் எதற்காக கொடுக்கப்படுகிறது என்பதை யோசி என்றது அந்த கருத்து. இன்னைக்கு நம்ம திருச்சபை இத்தனை ஆண்டு காலம் பயணப்பட்டு வந்த திருச்சபை, எத்தனையோ சத்தியங்களை படிச்ச திருச்சபை, எத்தனையோ உபதேசங்களை பெற்றுக்கொண்ட திருச்சபை, எத்தனையோ வகையில தேவனால் வழி நடத்தப்பட்ட திருச்சபை. ஆனா இத்தனை சத்தியங்களையும் இத்தனை உபதேசங்களையும் இத்தனை விதமான காரியங்களையும் பெற்றுக்கொண்ட இந்த திருச்சபை சுவிசேஷ பணிக்காக சாதித்த சாதனை என்ன? தேவன் அழிய போகிற ஆத்துமாக்களுக்காக உங்களையும் என்னையும் கொண்டு செய்த அந்த காரியம் என்ன? நீங்களும் நானும் அழிகின்ற ஆத்துமாக்களுக்காக என்ன முயற்சியை செய்து கொண்டிருக்கிறோம்? யோசித்து பாருங்க. நீங்க எப்பயாவது நான் அடிக்கடி சொல்லுவேன், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும் போதெல்லாம், ஆண்டவரே என்ன குறித்து என் குடும்பத்தை குறித்து நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா எப்பயாவது கேட்டிருக்கிறீங்களா? கேட்கிற பழக்கம் நம்ம கிட்ட இருக்குதுங்களா? நீங்க முழங்கால் போட்டு கேட்டு பாருங்க. நிச்சயமாகவே உங்கள் நிமித்தமும் என் நிமித்தமும் அந்த தெய்வம் சந்தோஷப்படுறாரா, துக்கத்தையும் வேதனையும் அனுபவிக்கிறாரா என்பதை ஆண்டவர் தெளிவா நம்ம கிட்ட பேசுவார். காரணம் என்ன தெரியுங்களா? அவர் யாரை நம்பி இருக்கிறாரோ, அவர் எந்த குடும்பத்தை நம்பி இருக்கிறாரோ, எந்த ஒரு தனி மனிதனை நம்பி இருக்கிறாரோ, அந்த மனிதன் அவருடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்ற முடியாமல், தேவன் அவனுக்கென்று வைத்த அந்த நியமத்தை அவன் நிறைவேற்றாமல் காலம் தள்ளி போட போட ஆண்டவர் அக்கினி குப்பிக்குள்ளாக அவர் எரிந்து கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுங்களா? நீங்களும் நானும் தாமதப்படுத்துகிற ஒவ்வொரு நேரமும் ஒரு ஆத்துமா எங்கேயோ சத்தியத்தை அறியாமல் அழுது கொண்டிருக்கிறது.
நீங்கள் நானும் முடங்கி கிடக்கிற ஒவ்வொரு நேரமும் யாரோ ஒரு மனுஷன் இயேசுவை அறியாம மரித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நினைப்பும் இந்த வேகமும் இந்த உத்வேகமும் இறுதியாக நம்ம உள்ளத்துல வந்தது எப்பங்க? ஆண்டவர் எருசலேமுக்கு சுவிசேஷத்தை கொடுத்த நோக்கம் எருசலேமை மட்டும் ரட்சிப்பதற்கு அல்ல. அந்த சுவிசேஷம் எருசலேமை தாண்டி யூதயா சமாரியா உலகத்தின் கடைசி பரியந்தமும் அந்த சுவிசேஷம் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய பாரம். கல்லடியான் கோணம் திருச்சபையை கண்ணோக்கி பார்க்கிற ஆண்டவர் என்ன பாரத்தோடு பார்ப்பார்னு யோசிங்க. வார வாரம் ஆலயத்துக்கு வரோம், உட்கார்றோம், நல்ல ஆராதனை, சந்தோஷம், மனநிறைவா இருக்குது. நம்ம சந்தோஷத்தோடு போறோமே, நம்மை உருவாக்கி நமக்கு இத்தனை சத்தியங்களை கொடுத்த ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் சந்தோஷப்படக்கூடிய வகையில திருச்சபை இருக்குதா? திருச்சபை இயங்குதா? திருச்சபை ஊழியத்தை செய்தா? ஆண்டவர் என்னங்க பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? அதனாலதான் சொல்றேன், ஏன்னு தெரியல, என்ன காரணம் புரியல. பல நேரம் நான் என் மனைவியோடு சொல்லி சொல்லி அழுவது உண்டு. என்னால முடியல, நான் ஊழியத்தை விட்டே போயிடுறேன். கேளுங்க, நான் போயிடுறேன், என்னால முடியல. என்ன செய்யட்டும்? இவ்வளவு பாரத்தை தேவன் என் மீது வைக்கும்போது நான் என்ன செய்யட்டும்? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்களும் நானும் அழைத்த அழைப்பை உற்று நோக்கி பாருங்கள். உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்ட தெரிதலை உற்று நோக்கி பாருங்கள். சாத்தான் கரெக்டா பிளான் பண்ணி நம்மளை நகர விடாதபடி எங்கெங்கெல்லாம் லாக் பண்ண முடியுமோ அங்கங்க லாக் பண்ணி வச்சிடறான். நமக்கு எதிரி யாரு? நம்ம சகோதரன். நமக்கு ஆகாதவன் யாரு? அவன், இவன். இப்படியாகவே சுழண்டு கொண்டு ஒரு வட்டத்துக்குள்ளாகவே நம்மளை முடக்கி வைத்துக் கொண்டிருக்கிற காலத்துல ஆண்டவருடைய பாரம், என் மகனே மகளே, அழுது கொண்டு ஆத்துமாக்களை காப்பாற்ற யாருப்பா புறப்பட்டு போவாங்க? நம்ம எல்லாம் தீர்க்க தரிசனத்தை படிக்கிறோம். படிக்கும்போது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். இறுதி காலத்தில் தேவன் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கென்று ஏற்படுத்தியிருக்கிற ஒரே ஒரு இயக்கம் இந்த செவன்த் அட்வென்டிஸ்ட் திருச்சபை. வெளிப்படுத்தின விசேஷ சத்தியத்தின் புத்தகங்களையும் தானியேல் தீர்க்க தரிசன புத்தகங்களையும் படிக்கும்போது தெளிவாய் புரிகிறது, ஆண்டவருக்கு உங்களையும் எண்ணெய் விட்டவரை யாருமே கிடையாது. ஆண்டவருக்கு உங்களை எண்ணெய் விட்ட வேற யாருமே கிடையாதுன்னு சொல்லி அறிந்திருந்த போதும் கூட இன்னமும் இயங்காமல் அந்த தெய்வத்தை கஷ்டப்படுத்தி காயப்படுத்துகிற வாழ்க்கை முறை எத்தனை வகையில் நம்ம வாழ்க்கையில் இருக்குதுன்னு யோசித்து பாருங்களேன். ஆலயத்துக்கு வரோம், வார வாரம் ஜெபம் பண்றோம், எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்களை சந்தோஷப்படுத்துங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்றோம். நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா ஆண்டவரே? எங்களை குறித்து எப்பயாவது கேட்கிறோமா? என் குடும்பத்தை குறித்து சந்தோஷமா இருக்கிறீங்களா ஆண்டவரே? என் சபையை குறித்து சந்தோஷமா இருக்கிறீங்களா ஆண்டவரே? உண்மையாகவே என்னை குறித்து நீங்க சந்தோஷம் தான் படுறீங்களா? கேட்கிறமாங்க ஆண்டவர்கிட்ட. அன்பானவர்களே, கிறிஸ்து இயேசுவின் பாரம் ஒரு மனுஷனுக்கு புரியணுங்க. புரிஞ்சாதான் அவனுக்குள்ள நோக்கத்தை அவன் அறிய முடியும். நான் உண்மையா சொல்றேன், நான் ஒரு செய்தியை ஆயத்தம் பண்ண கொடுக்கிற நேரங்கள் இருக்குது பாருங்க. அந்த நேரத்தின் போது ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ஆண்டவரை எதுக்குப்பா எனக்கு கொண்டு வந்தீங்க? சிலர்லாம் என் காதில் சொல்லுவாங்க, அதெல்லாம் பழமையான சர்ச்சு, நீங்கள் பிரசங்கிக்காத எத்தனையோ சத்தியங்களை சபை புரிஞ்சு வச்சிருக்குது, அங்கே போய் எதுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குற நபர்களும் என்னிடத்தில் கேட்டது உண்டு. நானும் அந்த வார்த்தை ஆண்டவர்கிட்ட கேட்டது உண்டு. எதுக்குப்பா அப்போ என்னை கொண்டு வந்தீங்க? மனித காரியங்கள் 1000 சிந்திக்கிறாங்க, ஆனா பரலோக பாரம் என்ன என்பதை நான் சிந்திக்கிறேன். எனக்கு உதவி செய்யுங்க, எதுக்கு கொண்டு வந்தீங்க? அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த முடிவு காலத்தில் உங்களையும் என்னையும் குறித்து தேவனுடைய திட்டம் எவ்வளவு பெருசா இருக்குது இல்ல? எருசலேமில் துவங்கிய பணி இன்னைக்கு கல்லடியான் கோணத்தை வந்து நிக்குது. இந்த கல்லடியான் கோணத்தோடு முடிந்துவிட வேண்டும் என்பது நம்முடைய ஆசையா? ஆனா ஆண்டவருடைய ஆசை அது கிடையாது. ஆண்டவருடைய ஆசை என்ன அப்படின்னா, இந்த கல்லடியான் கோணத்தை தாண்டி பக்கத்தில் உள்ள இடங்களுக்கும் இந்த சுவிசேஷம் போகணும். இந்த சுவிசேஷம் போனாதான் அழுகின்ற ஆத்துமாக்களை காப்பாற்றப்பட முடியும். ஒரு நபரை நான் வேதாகமத்தில் அறிவேன். அந்த நபர் குறித்து வேதம் சொல்லுது, வாசிக்கலாங்களா? ஆதியாகமம் 12வது அதிகாரம் முதல் 3 வாக்கியங்களை கொஞ்சம் வாசிக்க போறோம். நபர் யாருன்னு பாருங்க, ஒரு பாடம் அதுல இருந்து ஆண்டவர் நம்ம கொடுக்க போறார். வாசிங்க சிஸ்டர். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன்.
நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். மூன்றாவது வாக்கியம் மிக முக்கியமான வாக்கியம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? நீ சபிக்கிறவனை சகிக்கிற, நீ ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் கிடையாது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம், பூமியில் உள்ள சகல ஜனங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்ட நோக்கம் ஏதோ ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷனை ஆசீர்வதித்து அவனை மட்டும் மேன்மைப்படுத்தி அவனை மாத்திரம் தன் திட்டத்தில் உபயோகிப்பது தேவனுடைய திட்டம் அல்ல. தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னா, ஆபிரகாமை கொண்டு பூமியில் உள்ள அனைத்து மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆபிரகாமை கொண்டு பூமியில் உள்ள அனைத்து ஜனங்களும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்பதை, அந்த ஆசீர்வாதத்தின் ஊற்று தான் யார் அப்படின்னா ஆபிரகாம். அன்பானவர்களே, இந்த திருச்சபையில் இருக்கிற நீங்களும் நானும் ஒருவேளை 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் எத்தனை வருஷம் வேணாலும் இருக்கலாம். ஆனால் என்றோ ஒரு நாள் நீங்களும் நானும் ஆபிரகாமை போல அழைக்கப்பட்டவர்கள் தான். கல்தையர் பட்டினத்தில் கதறி கொண்டிருந்த ஆபிரகாமை போல நீங்கள் நானும் கல்தையர் எனப்படக்கூடிய பாபிலோன் பட்டினத்தில் அஞ்ஞான மார்க்கத்தில் அஞ்ஞான மதத்தில் கதறி கொண்டிருந்தவர்கள் தான். ஆனால் அஞ்ஞான மார்க்கத்திலும் மதங்களிலும் வாழ்ந்து கொண்டிருந்த நமக்கு அந்த தகப்பனுடைய சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டு நீங்களும் நானும் ஆபிரகாமை போல பிரயாணப்பட்டு வந்தோம். ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்தார். அண்ணா, ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்த நோக்கமே ஆபிரகாமால இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட கூட்டம் பெரிய கூட்டம். இன்னைக்கு ஆபிரகாமை போல அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் நம் நிமித்தம் யாரோ ஒரு நபர் இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. நம் நிமித்தம் யாரோ ஒரு நபர் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. நம் நிமித்தம் ஏதோ ஒரு குடும்பம் ஆண்டவரை புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. அப்ப ஆபிரகாமை போல ஆசீர்வாதத்தை சொந்து கொண்ட நீங்களும் நானும் அந்த ஆபிரகாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை பகிர்ந்தது போல பகிர்ந்து கொடுக்கிறோமா? தேவனுடைய திட்டம் ஆபிரகாமை மட்டும் அழைத்து ஆபிரகாமை மட்டும் ஆசீர்வதித்து ஆபிரகாமை மட்டும் வாழ வைப்பது தேவனுடைய திட்டம் அல்ல. ஆபிரகாமுக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு அந்த பாபிலோன் பட்டினத்தில் இருந்து கல்தையர் பட்டினத்தில் இருந்து அடைக்கப்பட்ட ஆபிரகாமா நீங்களும் நானும் ஒருவேளை இருக்கிறோம் அப்படின்னா நம் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட போற நபர் யாருங்க சிந்திக்கிறீங்களா? உங்கள் நிமித்தமும் என் நிமித்தமும் தேவனை அறிந்து கொள்ள போகிற ஆத்மா யாரு? அநேக நேரங்களில் திருச்சபைகளை பாடலை பாடுறோம், ஆண்டவரே வெறுங்கையனோடு வந்து நான் நின்றக்கூடாதுப்பா, நான் வெறுங்கையனோடு வந்து நின்றக்கூடாதுன்னு சொல்லி பாடல்களை பாடுகிற நீங்களும் நானும் நான் வெறுங்கையனாய் போய் நின்றுவிடக் கூடாது என்பதற்காக எடுக்கிற முயற்சி தான் என்ன? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சீக்கிரம் உலக முடிவை சந்திக்க போகுதுங்க. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாரு. ஆனால் அவருடைய வருகைக்கு முன்னாடி அவருடைய பாரம் என்ன அப்படின்னா 2 பேதுரு 3:9 சொல்லுது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவனும் கெட்டு போகாமல். அந்த ஒருவன் வரும்போது எனக்கு கேள்வி வருது, ஆண்டவரே அவன் குடிகாரனா இருக்கிறான், அவன் பொல்லாதவனா இருக்கிறான், இவனை நான் பார்க்கிறேன், இவெல்லாம் திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை, இவனும் ரட்சிக்கப்பட விருப்பமா? ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனாகிலும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அந்த தெய்வம் வருகையை தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கிறாருங்க. அந்த தெய்வம் தன்னுடைய வருகையை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஏன் தள்ளி போடுறாரு அப்படின்னா, உன் வீட்டு பக்கத்தில் ஒரு ஆத்மாவை நான் வச்சிருக்கிறேன், உன் தெருக்கு பக்கத்தில் நான் ஒரு ஆத்மாவை வச்சிருக்கிறேன், உன் ஊருக்குள்ள ஒரு ஆத்மாவை நான் வச்சிருக்கிறேன். நீ அவனுக்காக ஜெபம் பண்ணு, நீ அவனுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் வாயே, நீ ஒன்னும் செய்யாத, ஜெபம் மட்டும் பண்ணு, ரட்சிப்பின் வழியை நான் அவனுக்காக உண்டாக்குகிறேன். உன் நிமித்தமாய் உன் பகுதியில் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு ஆத்மா உண்டு என்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. நீங்களும் நானும் என் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுகிற அந்த நபர் யார்? என் நிமித்தம் சத்தியத்தை அறிந்து கொள்கிற போகிற குடும்பம் எது? என் நிமித்தம் தேவனை உணர்ந்து கொள்ள போகிற நபர் யார் என்பதை அறிந்து அதற்காக ஜெபித்து உழைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் கதறுகிற அனுபவத்தை எத்தனை பேர் வாழ்க்கையில் வச்சு கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே,
மத்திய புத்தகத்தில் வாசிக்கிற 7வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். ஒரு கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே உங்க நாமத்தினால தீர்க்க தரிசனம் உரைத்தோம், ஆண்டவரே உங்க நாமத்தினால அற்புதங்களை செஞ்சோம், ஆண்டவரே உங்க நாமத்தினால நாங்கள் அடையாளங்களை செஞ்சோன்னு சொல்றாரு. ஆண்டவர் சிம்பிளா ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிட்டார். என்ன வார்த்தை? வாசிக்காத. அப்பொழுதும் நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்வார். இந்த கூட்டம் யார் என்று சொல்லி நான் தேடி ஆராய்ந்து கொண்டிருந்தேன். அந்த கூட்டம் யார் அப்படின்னா, சபைக்கு வர கூட்டம் தான். இயேசுவின் நாமத்தினால நிறைய அற்புதம், ஜெபத்தில் பிச்சு எடுத்துருவாங்க, நிறைய அடையாளங்கள், நிறைய காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவருடைய நாமத்தினால செஞ்சவங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை அறியலைன்னு சொல்றாரு. காரணம் என்ன தெரியுங்களா? தேவன் சொல்றாரு, மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவனை என் பிதாவிற்கு முன்பாக நான் அறிக்கை பண்ணுவேன், மனுஷருக்கு முன்பாக என்னை மறுதலிக்கிறவனை என் பிதாவிற்கு முன்பதாக மறுதலிச்ச கூட்டம் அதுதானா? எந்த ஒரு நபரின் ரட்சிப்புக்காக இந்த காலங்களில் நீங்கள் நானும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம்? எந்த ஒரு நபரின் ரட்சிப்புக்காக நீங்கள் நானும் வேலை செய்து கொண்டிருக்கிறோம்? எந்த ஒரு ஆத்துமா ஆண்டவரை புரிய வேண்டும் என்பதற்காக, ஆண்டவரை அறிய வேண்டும் என்பதற்காக நீங்கள் நானும் முழங்கால் போட்டு குடும்பமாகவோ தனி நபராகவோ எப்பொழுது கடைசியாய் ஜெபித்தது? சிந்திச்சு பாருங்களேன். ஆண்டவர் ரட்சிக்கப்பட வேண்டிய ஆத்துமாக்களை நீ கடந்து போக வேண்டிய அவசியம் இல்லப்பா, அக்கம் பக்கத்திலே வச்சிருக்கிறேன்ப்பா. அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஆத்மாவை ரட்சிக்கப்படணும் இல்லப்பா. நான் ஏன் உன்னை அங்கே கொண்டு போய் வச்சேன்? வேத வசனம் சொல்லுது. அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்தை கொஞ்சம் வாசிங்க பாருங்களேன். ஒரு வாக்கியம் ரொம்ப மிக முக்கியமான வாக்கியம். ஏன்னா பவுல் அப்போஸ்தலன் அந்த விஷயத்தை எந்த நோக்கத்துக்காக சொல்கிறார் என்பதை நீங்கள் நானும் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதை கொஞ்சம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 26வது வாக்கியத்தையும் 27வது வாக்கியத்தையும் வாசிக்கலாங்களா? மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும், அடுத்த வார்த்தை ரொம்ப கவனமா கவனிங்க, அவர்களுடைய குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். என்னங்க அர்த்தம் இதுக்கு? பரலோகம் எதுக்கெல்லாம் பிளான் போடுதுன்னு பாருங்க, தேவன் எதுக்கெல்லாம் திட்டம் வைக்கிறாருன்னு பாருங்க. இன்னைக்கு நீங்கள் நானும் குடியிருக்கும் அந்த குடியிருப்பை நீங்கள் நானும் தீர்மானம் பண்றது கிடையாது. நீங்கள் நானும் இருக்கிற வீட்டை நீங்கள் நானும் தேர்ந்தெடுப்பது கிடையாது. வேதம் சொல்லுது, பூமியில இருக்கிற எல்லா மனுஷனையும் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி ஆண்டவர் பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து, அடுத்த வார்த்தை, அவர்களுடைய குடியிருப்பின் எல்லைகளையும் அவர் குறித்திருக்கிறார். என்னங்க, நம்ம வீட்டோடைய மேப்பை யார் வச்சிருக்கிறதா? தேவன் வச்சிருக்கிறாராம். ஏன் அவர் கையில் நம்ம வீட்டோட மேப்பு? அவருக்கு ஏன் அந்த கேவை? ஒன்று சொல்லட்டுங்களா, நம்ம வீட்டை கூட ஆண்டவர் நோக்கம் இல்லாமல் திட்டம் இல்லாமல் ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறதே கிடையாதுங்க. அந்த வீட்டை அமைக்குவதிலும் தேவனுடைய திட்டம் இருக்கிறது. இன்னைக்கு சில நேரங்களில் பல நேரங்களில் ஒரு இடத்துல வாழ்ந்திருக்கலாம், கடந்து வந்து மற்றொரு இடத்துல வாழலாம், வீட்டை கட்டி சந்தோஷமா நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா ஏன் தேவன் அந்த குடியிருப்பின் எல்லை அங்க உங்களுக்கு கொடுத்தார்? ஏன் தேவன் உங்களுக்கு அந்த இடத்தை வீடை அமைத்து கொடுத்தார்? நோக்கம் ஒன்றே ஒன்றுதான். அடுத்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர். நான் தேடி கண்டுபிடிக்கிறது இருக்கட்டும், என் பக்கத்து வீடு, என் எதிர் வீடு, என் தெரு, நான் இருக்கிற ஊரு, இயேசுவை அறியலையே, தெய்வத்தை அறியலையே, சத்தியம் புரியலையே, டேனியல் ரெவலேஷன் விதவிதமா நடத்துறோமே, மிருகத்தின் முத்திரை அடிச்சு தூள் கிளப்புறோமே, எல்லாம் சரியா இருக்குதே, ஆனா என் பக்கத்து விட்டு கூட இயேசுவின் மூலமா நான் ரட்சிக்க முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, அது என் தெய்வத்துக்கு எவ்வளவு வேதனை, அது என் தெய்வத்துக்கு எவ்வளவு கஷ்டம் இல்லை? ஒரு மனுஷன் எதுக்கோ துக்கப்படுறாங்க, இந்த விஷயத்துக்காக எப்பயாவது துக்கப்பட்டது உண்டா?
ஆண்டவரே, ஆபிரகாமை போல என்னையும் அழைச்சிங்கப்பா, நானும் உங்கள் சத்தியத்தை நம்பி வந்தேன், நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ஒரு குறையும் இல்லை. சாப்பாடை கொடுக்குறீங்க, வீட்டை கொடுக்குறீங்க, எல்லா ஆசீர்வாதத்தையும் எனக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் என்ன போல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கண்டு காணாத எத்தனையோ ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அந்த ஆத்துமாக்களுக்காக நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வு நம்முடைய உள்ளங்கள் எப்பயாவது வந்தது உண்டா? சிந்திச்சு பாருங்க. நம்ம எல்லாம் நம்ம பாரத்தையே ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவருக்கு ஒரு பாரம் உண்டே, அவருக்கு ஒரு திட்டம் உண்டே. எனக்கு குடியிருப்பின் எல்லையை குறிச்சாரு, எனக்கான எல்லா காரியங்களையும் ஆண்டவர் ஒழுங்குபடுத்தி கொடுத்தார். இதையெல்லாம் கொடுத்த நோக்கம் ஏன்? எனக்கு வசதி வாய்ப்பு கொடுத்தார் ஏன்? என் பிள்ளைகளை வெளியே அனுப்பியிருக்கிறார் ஏன்? நான் இவ்வளவு சந்தோஷத்தோடு வாழ்க்கை நடத்துவதற்கு எனக்கு உதவி ஏன்? எல்லா கேள்விகளுக்கும் பின்னாடி ஒரே ஒரு பதில் தான், உன்னை ரட்சித்தது போல உன்னை சுற்றிலும் உள்ளவர்கள் நான் ரட்சிக்கணும்பா, உன்னை நான் ரட்சித்தது போல மற்றவர்களே ரட்சிக்கணும்பா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த சிந்தை எத்தனை பேர்கிட்ட நம்ம கிட்ட இருக்குதுன்னு யோசித்து பாருங்க. ஆலயத்துக்கு வருகிறதுனால ஒரு நபர் ஆண்டவர் சமூகத்துக்கு போவது கிடையாதுங்க. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிறதுனால நீங்கள் நானும் பரலோகம் போயிட முடியாதுங்க. ஆலயத்துக்கு வருகிற நீங்கள் நானும் ஆண்டவருடைய பாரத்தை புரிந்து வைத்திருக்கிறோமா? ஆண்டவருடைய பாரத்தை உணர்ந்திருக்கிறோமா? ஆண்டவருடைய காரியங்களை தெரிந்திருக்கிறோமா? அவருடைய பாரம் அன்னைக்கு இருந்த சாமுவேல் சின்ன பையனா இருக்கும்போது, சாமுவேலே எழுந்திரு 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 என்று சொல்லி தூங்க விடாம சாமுவேலை தட்டி எழுப்பின கரம் நம்மளை தட்டி எழுப்புதா? இன்னைக்கு நிறைய பேர் கனநித்திரையில் இருக்கிறோம். ஏலி கிட்ட ஆண்டவரால் பேச முடியலைங்க. ஏன்னா ஏலி நடக்க வேண்டிய விதத்தில் நடக்கலை. ஆண்டவர் யார்கிட்ட போய் பேசுறாருன்னா சாமுவேல் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சாமுவேலே எழுந்திருப்பா எழுந்திருப்பா. என்ன ஆண்டவரே, நான் ஒரு நியாய தீர்ப்பு செலுத்த போகிறேன், அந்த நியாய தீர்ப்பை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வா. ஏலியின் குடும்பத்தின் மீது நியாய தீர்ப்பு வரப்போகுது, என் ஆசை அந்த நியாய தீர்ப்பில் அவன் சிக்கிக்கொள்ளக்கூடாது, நீ வா அப்படின்னு சொல்லி சாமுவேலை அழைத்தது போல இந்த உலகிற்கு நீதி உள்ள ஆக்கினை வரப்போகுதுங்க. அக்கினிக்கும் கந்தகத்துக்கும் இரையாக போகிற ஆத்துமாக்கள் அநேகங்க. இந்த ஆத்துமாக்களை குறித்து ஆண்டவர் எப்பயாவது தட்டி எழுப்பி நம்ம கிட்ட பேசுறாரா? யோசித்து பாருங்க. வார வாரம் ஆலயத்துக்கு வரோம், வந்து உட்காடுறோம், செய்தியை கடந்து போகிறோம். இதுதான் வாழ்க்கையா? இதுதான் கிறிஸ்தவ ஜீவியமா? நான் அடைந்த சந்தோஷத்தை, நான் அடைந்த ரட்சிப்பை மற்றவர்களும் அடைய வேண்டும் என்ற விருப்பமும் ஆசையும் ஏன் நம்ம கிட்ட இல்லை? எருசலேமில் துவங்கப்பட்ட அந்த ஊழிய பணி ஏன் கல்லடியான் கோணத்தோடு நின்று கிடக்குது? இதை தாண்டி ஒரு பகுதிக்கு போக முடியாம ஏன் அடைபட்டு கொண்டிருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த திருச்சபையின் மீது ஆண்டவருக்கு பெரிய பாரம் இருக்குது. இந்த திருச்சபையின் மீது ஆண்டவருக்கு அளவில்லாத பற்று இருக்குது. இந்த திருச்சபையை கொண்டு தேவன் செய்ய நினைக்கிற மகத்துவமான காரியங்கள் உண்டு. நான் ஒவ்வொரு முறையும் ஜெபத்தில் கதரும் பொழுதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்குற வார்த்தை இதுதான், எங்கேயோ ஊழியத்தை செய்து என்னையே ஆண்டவரை எங்க கொண்டு வந்தீங்க, ஏன் ஆண்டவரே நிகழ்கால சத்தியம் இந்த திருச்சபைக்கு, ஏன் ஆண்டவரே இவ்வளோ காரியங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, ஏன் ஆண்டவரே இவ்வளோ சத்தியங்களை பெறுவதற்கு நாங்க எந்த விதத்துல தகுதியானவங்க, எந்த காரணத்துக்காக கொடுக்குறீங்கன்னு போதெல்லாம் ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என் திருச்சபை எனக்காக எழும்பணும், என் திருச்சபை எனக்காக செயல்படணும். எனக்குன்னு ஆள் இல்லை இந்த முடிவு காலத்தில், என் ஊழியத்தை செய்வதற்கு மக்கள் இல்லை, என் உள்ளத்தை புரிஞ்ச கூட்டம் இல்லை, என் உள்ளத்தை புரிந்து கொள்வதற்காக தான் தீர்க்க தரிசனம், சுவிசேஷம், பலவிதமான சத்தியங்களால என் பிள்ளைகளுடைய மனதின் கதவை நான் தட்டி கொண்டிருக்கிறேன்ப்பா. யோசித்து பாருங்க, ஒவ்வொரு சத்தியத்திலையும் ஆண்டவர் மனசு கதவை தொட்டுறாரு. எத்தனை பேர் கதவை திறந்து வாங்க ஆண்டவரே, போஜனம் பண்ணுவோம், ஊழியம் செய்வோம், 2 பேர் சேர்ந்து செய்வோம், வா ஆண்டவரே, நான் என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். குடும்பமாக இணைந்து இந்த குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், என் குடும்பமாக இணைந்து இந்த பகுதி சத்தியத்துக்காக நாங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறோம் சொல்கிறோம்மா? யோசித்து பாருங்க. நான் என் மனைவிடத்தில் இறுதியாக சொன்னேன், பா விட்டு போயிடுவோம்பா, சத்தியத்தை அறியாத எத்தனையோ மக்கள் கதறுகிறத ஆண்டவர் எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாருப்பா, என்னால் பாரம் தாங்க முடியலைப்பா, போயிடுவோம், விட்டுட்டு ஆண்டவர் நடத்துவார். சத்தியத்தை அறியாத எத்தனையோ மக்கள் கூட்டம் இருக்குது, போயிடுவோம்.
அப்போ எல்லாம் நான் சொல்லிட்டு வந்து முழங்கால் போட்டுங்க ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுங்களா? நீயும் போய்விட மனதாக இருக்கிறையோ. அவ்வளோதான், சிம்பிள் வார்த்தை. என் பிள்ளைகள் மீது நான் அன்பு வச்சிருக்கிறேன். என் திருச்சபை எழுப்பி பெரிய ஊழியத்தை செய்யணும்னு நான் ஆசையாக இருக்கிறேன். என் மக்களுக்கு சத்தியத்தை கொடுக்கறதுக்காக தான் உன்னை கொண்டு வந்தேன். மற்ற மனிதர்கள் உன்னை குறித்து என்ன பேசினாலும் பிரச்சனை இல்லை, உன்னை குறித்து யார் என்ன காரியங்களை சிந்திச்சாலும் பிரச்சனை இல்லை. உன் பாரம் என்ன என்பதை நான் அறிவேன்னு சொன்ன ஆண்டவர் தாங்க இது வரைக்கும் என்னை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கிறார். இது வரைக்கும் என்னை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கிறார். காரணம் ஒன்றே ஒன்று தான், அழிகின்ற ஆத்மாக்களை காப்பாற்றணும், சத்தியத்தை அறியாத மக்களை காப்பாற்றணும். கடந்த கால நம்ம வாழ்வியல் முறையினால பல நேரங்களில் சத்தியத்துக்கு நாமளே தடையாக இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுங்களா? கடந்த காலம் முடிஞ்சிருச்சுப்பா, நீ எல்லாத்தையும் விட்டுரு. நான் எதிர்பார்க்கறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, ஆவியானவரை கொடுங்கப்பா, என் மீது ஆவியானவருடைய அனுகிரகத்தை பொழிங்கப்பா. நான் சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே, சத்தியமில்லாத ஒரு வாழ்க்கை இது வரைக்கும் நான் வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே, உங்களை கஷ்டப்படுத்தின வாழ்க்கை இது வரைக்கும் நான் வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே, உங்களை சந்தோஷப்படுத்தி ஒரு நாள் நான் பார்த்ததில்லை ஆண்டவரே, என் மீது கிருபையாயிருங்க ஆண்டவரேன்னு சொல்லி அந்த ஆயக்காரனை போல அவருடைய பாதத்தில் நீங்களும் நானும் இந்த நேரத்தில் விழுவோம். அப்படின்னா உங்களை என்னையும் ஏற்றுக்கொள்வதற்கு அந்த தேவன் விரித்த கரங்களோடு காத்து கொண்டிருக்கிறார். பின்மாரின் அனுபவத்தை கொடுப்பதற்காக அந்த தேவனுடைய உள்ளம் ஏங்கிக்கிட்டு இருக்குதுங்க. அந்த பின்மாரின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் நானும் முடிக்க வேண்டிய அந்த ஊழிய பாரம் ஆண்டவர் கையில் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமில் துவங்கிய அந்த ஊழிய பணி எத்தனை முறை நம்ம வாழ்க்கையோடு தடைப்பட்டிருக்கிறது என்பதை யோசித்து பாருங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆபிரகாமை அழைத்த நோக்கம் ஆபிரகாமோடு ஆசீர்வாதத்தை நிறுத்த வேண்டும் என்பது கிடையாது. அந்த ஆபிரகாமை தாண்டி பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆபிரகாமால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அந்த ஆபிரகாம் நீங்க நானும் அப்படின்னா நம்ம நிமித்தம் ரட்சிக்கப்பட போகிற ஆத்துமா யாரு? தெருவில் இருக்கிறாங்களா, அக்கம் பக்கத்தில் இருக்கிறாங்களா, ஊரில் இருக்கிறாங்களா, இல்லை வெளியில் நான் சந்திக்கிற நபரா, யார் என்பதை ஜெபத்தில் நீங்கள் நானும் கேட்டிருக்கிறோமா? கேட்டு பாருங்க, ஆண்டருடைய பாரம் புரியும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பவுலப்போ சொல்வது போல தான் இந்த உலகத்தில் எந்த நாசம் மோசம் தேவை, எந்த காரியங்கள் எப்படி இருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் சிலுவையை என்று வேறு ஒன்றையும் பிரசங்க நான் தீர்மானித்திருந்தேன்னு சொன்னார் பாருங்க. அதே வாழ்க்கை முறையை நம்ம எல்லார்கிட்டையும் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆண்டோடைய விருப்பம் இந்த திருச்சபை எல்லா வேற்றுமைகளையும் கலைச்சு எல்லா காரியங்களும் உடைத்து கரம் கோத்து ஆண்டவருக்காக நிற்கணும், அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றணும். முடிவு காலத்தில் தேவனுடைய உள்ளம் ஏங்கி கொண்டிருக்குது பாருங்க. என் கண்ணீரை துடைக்க ஆள் இல்லப்பான்னு சொல்லி யோசித்து பாருங்க. முதலாம் உலகம் அழிக்கப்பட போகிறது. அந்த 6வது அதிகாரம் ஆதியாகமம் 6வது அதிகாரத்தை வாசித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் ஏண்டா மனுஷனை படைச்சோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டார் இல்லை, அந்த வசனம் சொல்லுது இல்லை. ஆனால் அந்த ஒட்டுமொத்த உலகத்தை நினைத்து தேவன் கலங்கிய போது ஒரே ஒரு மனுஷனை குறித்து மட்டும் ஆண்டவர் சந்தோஷப்பட்டார். அந்த ஒரு மனுஷன் யாருங்க? நோவா இல்லை. அந்த ஒரு மனுஷன் நிமித்தமாக ஆண்டவர் சந்தோஷப்பட்டார் இல்லை. இன்னைக்கு யோசித்து பாருங்க, அந்த ஒரு நோவா ஏன் நீங்கள் நானும் மாறக்கூடாது? ஆண்டவருடைய கண்ணீரை துடைக்கிற கரங்களா நீங்கள் நானும் ஏன் மாறக்கூடாது? நான் இருக்கிற ஆண்டவரே, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் வருத்தப்படாதீங்க, நான் போகிறேன் ஆண்டவரே, எனக்கு வேலை முக்கியம்தான், ஆனால் என் வேலை நேரத்தை தாண்டி நான் ஊழியத்தை செய்கிறேன் ஆண்டவரே, என் குடும்பத்தோடு நான் போகிறேன் ஆண்டவரே, என்னை சந்திக்க வருகிற நபர்கள்ட்ட யாருக்கிட்டையாவது ஒரு நபர்கிட்ட இயேசு நல்லவர் என்பதை நான் சொல்றேன் ஆண்டவரே, நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டவரே, உங்க கண்ணீரை துடைக்கிற கரமா நான் மாறுறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்படைக்கிற ஒத்த நோவா எங்கெங்க? ஆண்டவருடைய உள்ள அதுக்காக எல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்குது. வேதம் சொல்லுது, நம்ம வாசிக்கிறோம், வாசித்து முடிக்க போறோம். எசேக்கியேல் 28வது அதிகாரத்துக்கு வாங்கல. ஆண்டவர் அவருடைய பாரத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படி என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள முடியும். எசேக்கியேலின் புத்தகம் 28வது அதிகாரம், அந்த 28வது அதிகாரத்தில் 22வது அதிகாரம் வாங்க, 22வது அதிகாரம் வசனம் 30-31 வாசித்து முடிப்போம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரையும் அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி
என் மூர்க்கத்தின் அக்னியினால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்களின் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர். ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் அழிவை சந்திக்கப்பட போதான். அந்த கூட்டத்துக்காக ஜெபிக்கிற ஒரு மனுஷன் இல்லையா. அதான் சொல்றாரு, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கத்தக்கதாகும் சுவரை அடைக்கத்தக்கதாகும் ஒரு மனுஷனை தேடன, ஒரு மனுஷனையும் காணப்பா. அந்த ஒரு மனுஷன் இல்லாமல் போனதுனால நான் தேசத்தின் மீது எதை ஊற்ற வேண்டியதாக இருக்குது. சரி, அந்த ஒரு மனுஷன் இருந்தால் என்னங்க பண்ணியிருப்பான்? அந்த ஒரு மனுஷன் என்ன பண்ணியிருப்பான்? ஆண்டவரை அழிங்கன்னு உட்காந்துருப்பானா? என்ன செய்திருப்பான்? ஆண்டவரே ஒரு 5 வருஷம் கொடுங்கப்பா, ஒரு 10 வருஷம் கொடுங்கப்பா, ஒரு 3 வருஷம் கொடுங்கப்பா, நேரத்தை கொடுங்கப்பா, நான் ஜெபம் பண்ணுறேன்னா அப்படியே நிற்க மாட்டேன்ப்பா. எனக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் போய் நான் சத்தியத்தை சொல்கிறேன். ஒரு ஆத்மா மனம் திரும்பி இயேசுவை அறிஞ்சு வந்தாலும் ஒரு ஆத்மாவை நான் காப்பாற்றுவேன் ஆண்டவரே. அந்த நேரத்தையும் காலத்தையும் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்வானா பெற்றுக்கொள்ள மாட்டானா? ஆண்டவர் முதலாம் உலகத்தை அழிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார். நோவா போனார், கொஞ்சம் காலம் கொடுங்க ஆண்டவரே. 120 வருஷம் பிரசங்கம் பண்ணாருங்க. 120 வருஷத்தில் எத்தனை ஆத்துமா? 8 ஆத்துமா. அதிலிருந்து ஒரு பாடம் என்ன தெரியுங்களா? நோவா வெளிமக்களுக்காக உழைத்தார், ஊழியம் செய்தார். ஆனால் அவருடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்களும் ஒரு ஆத்துமா என்பதை அந்த சம்பவம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்மையும் நம் குடும்பத்தையும் ரட்சிப்பதற்கு நாம் தேவனுக்காக என்ன செய்ய போகிறோம்? எருசலேமில் துவங்கிய அந்த ஊழிய பணி கல்லடியான் கோணத்தோடு முடிஞ்சிடணுமா? ஆபிரகாம் கிட்ட துவங்கிய அந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமோடே முடிஞ்சிடுமா? இல்லை, ஆபிரகாமின் நிமித்தம் குடும்பத்தில் உள்ளவங்க, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, தெருவில் உள்ளவங்க, ஊரில் உள்ளவங்க எல்லோரும் ரட்சிப்பின் அனுபவத்தை அடைய வேண்டுமா? சிந்திப்போம், செயல்படுவோம், ஆண்டவருடைய பாரத்தை அறிந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ரட்சிக்க அவர் சித்தமுள்ளவரா இருக்கிறார். அவருடைய வார்த்தை எல்லாம் ஒன்றே ஒன்றுதான், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான்? ஏசாயாவின் வார்த்தையை போல, ஆண்டவரே இதோ அடியே இருக்கிறேன், என்னை அனுப்புங்கன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, என்னை அனுப்புங்க ஆண்டவரே நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா, நம் மீது ஆசீர்வாதத்தை பொழிந்து நம் நிமித்தம் ரட்சிப்பின் செய்தியை ஆண்டவர் உலகிற்கு அறிவிக்க அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. இம்மட்டு நேரம் வரைக்கும் நல்ல ஒரு தேவ செய்தியை கொடுத்த மகனை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் கேட்ட சத்தியத்தை நம்மளை ஒப்புக் கொடுக்க முடியாக நாம்